வணக்கம் வியூவர்ஸ், ட்ரை தி ரெசிபி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி மஷ்ரூம் ஆலு மேத்தி கறி. ஒரு சூப்பரான நார்த் இந்தியன் சைடிஷ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேன்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுங்க. ஸ்பைசஸ் 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரே ஒரு பிரியாணி இலைங்க, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம். இதை போட்டுட்டு நல்லா பொரிய விடுங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நான் இங்கே பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இதை போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக். இது ரெண்டுத்தையும் நான் அரைக்கலை, பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இதுதான் இந்த டிஷ்ஷில் கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது ஒவ்வொரு வாய்க்கும் இந்த ஜிஞ்சர் கார்லிக், அந்த வதங்கின ஜிஞ்சர் கார்லிக் நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கூட ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி போட்டு நல்ல குழைய வேக வைக்கணுங்க. இதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், தனியா பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், இதெல்லாம் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு நான் இங்கே முந்திரி ஒரு 6 முந்திரி நான் இங்கே அரைச்சி வச்சுருக்கேன். 6லேருந்து 10 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த அரைச்ச முந்திரியை இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நல்லா சலசலன்னு கொதிக்க வச்சுட்டு நான் இங்கே மஷ்ரூம் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னா 1/4, அதாவது 4 பாகமாக கட் பண்ணியிருக்கேன். அதே அளவுக்கு நான் இங்கே உருளைக்கிழங்கு அந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுத்தையும் நீங்கள் இதில் சேர்த்துட்டு கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணுங்க. இந்த குக் பண்ணி இந்த மேலே ஆயிலெல்லாம் வந்திருக்கிற இந்த சமயத்தில் கஸ்தூரி மேத்தி, இது ட்ரை கடைகளில் கிடைக்குது. இந்த கஸ்தூரி மேத்தி ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நல்ல தாராளமாக தூவி விடுங்க. இந்த மேத்தி போட்டதுக்கப்புறம் இதோட கிரேவியோட ஸ்மெல்லே உங்களுக்கு வேற லெவலில் மாறிடும். அதோட ஸ்மெல்லிலே நீங்கள் இதை சாப்பிட்ணும், சீக்கிரம் சாப்பிட்ணும் அப்படின்ற எண்ணம் வரும். அந்த அளவுக்கு ஒரு அரோமேட்டிக்கான ஒரு மசாலா தான் நம்ம இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த கிரேவியோடு சேர்ந்து குக் ஆனதுக்கப்புறம் இதுக்கு மேலே கார்னிஷாக நீங்கள் கொத்தமல்லி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான மஷ்ரூம் ஆலு மேத்தி கறி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை தி ரெசிபி.